திண்டிவனம் வட்டம் மானூர் மன்னார்சாமி கோவில் அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் திருக்கோவில் அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் மானூர் எல்லையில் திருக்கோவிலில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஸ்ரீ அருள்மிகு பச்சைவாழி அம்மனுக்கு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கடந்த 10/6/2024 திங்கட்கிழமை அன்று முதல் காலை தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தன. மேலும் முக்கிய நிகழ்வான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ சிவபெருமான் மற்றும் ஸ்ரீ பார்வதி தாயார் ஸ்ரீ பச்சைவாழி அம்மனாக பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மேலும் வண்ண விளக்குகளை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு முத்து பல்லக்கில் ஸ்ரீ வள்ளி, ஸ்ரீ தேவானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி சமேதராய் கோவில் முன்பு எழுந்துள்ளனர். தொடர்ந்து பூக்கரகம் கோவிலை உட்பிரகாரம் வந்து குளக்கரை சென்று தீமிதி திடலை வந்தடைந்தது. தொடர்ந்து சக்தி கரகத்திற்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் சக்தி கரகம் முதலில் தீமிதி குண்டத்தில் இறங்கியதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து 3 முறை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கினர். இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அரங்காவலர்கள் ராமமூர்த்தி சுப்பிரமணியன் மற்றும் ஸ்ரீ பச்சைவாழி அம்மன் குலதெய்வ வழிபாட்டு பக்தர்கள் மானூர் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். சாமியார்பட்டி அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவில் வைகாசி மாத வளர்ப்பறை பஞ்சமி திருநாள் அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள். சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே உள்ள சாமியார்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோவிலில் வைகாசி மாத வளர்ப்பறை பஞ்சமி திருநாளை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. இக்கோவிலில் ஸ்ரீ வராகி அம்மன் பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கிறார். பஞ்சமி திருநாளில் ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபாடு செய்தனர். முன்னதாக பிரம்மாண்டமாக அமர்ந்த நிலையில் அருள்பாலிக்கும் வராகி அம்மனுக்கு புதுப்பட்டு சேலை அணிவித்து வண்ண மலர் மாலைகள் சாற்றி அம்மனை சிறப்பாக அலங்கரித்தனர். இதனையடுத்து தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் சிவபெருமான், ஸ்ரீ சப்த கன்னிமார் அம்மன், ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் மற்றும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு அன்னம், பழங்கள், இனிப்பு வகைகள், கிழங்கு வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்யப்பட்டது. பின்னர் தீபதூப ஆராதனை காண்பித்து கோடி தீபம், 4 முக தீபம் மற்றும் பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகி அம்மனுக்கு தேங்காய் விளக்கேற்றி வழிபட்டனர். நீங்க
தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய மண்டல அபிஷேக பூர்த்தி விழாவை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், பஞ்சமுக தீபாராதனை, கும்ப தீபம், கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை என் சகுந்தலா அம்மாள் பரம்பரை அரங்காவலர் என் மணிகண்டன், அரங்காவலரின் அதிகாரம் பெற்ற முகவர் செய்திருந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நாமக்கல் ஆரியூர் முத்துசாமி ஆலயத்தில் புதிய ரத உற்சவ புறப்பாடு. வெள்ளிக்கவச அலங்காரத்தில் மூலவர் முத்துசாமி சுவாமி. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் ஆரியூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு முத்துசாமி ஆலயத்தில் புதிய ரத புறப்பாடு மிக விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக சிறப்பு யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு கணபதி வழிபாட்டுடன் துவங்கி பின் உற்சவர் மூலவர் முத்துசுவாமி சிறப்பு அபிஷேகம், பின் மூலவர் சிறப்பு அலங்காரமாக வெள்ளிக்கவசம் சாற்றப்பட்டு மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. முன்னதாக உற்சவர் முத்துசுவாமிக்கு புதிதாக செய்யப்பட்ட ரதம் அலங்கரிக்கப்பட்டு சிவாச்சாரியார்கள் உற்சவரை ரதத்தில் சிறப்பு அலங்காரத்தில் செய்த பின் சிவாச்சாரியார்கள் பூக்களால் அர்ச்சனை செய்த பின் மகாதீபம் காண்பித்த பின் பக்தர்கள் ரதத்தினை கோவிலை 3 முறை சுற்றி வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி அளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வருகை புரிந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டி சென்றனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் ஜனகை மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. இங்கு ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் அமாவாசைக்கு பின்னர் வரும் திங்கட்கிழமை திருவிழா கொடியேற்றம் நடந்து 17 நாட்கள் நடைபெறும். இதையொட்டி தினசரி திருவிழா விமர்சையாக நடைபெறும். இதேபோல இந்த ஆண்டு நேற்றிரவு அர்ச்சகர் சண்முகவேல் திருவிழா கொடியேற்ற பொருட்களுடன் மேளதாளத்துடன் சோழவந்தானில் 4 ரத வீதிகளில் வலம் வந்து கோவில் வளாகத்தில் உள்ள கொடிக்கம்பத்தில் திருவிழா கொடியேற்றும் விழா நடந்தது. சிறப்பு பூஜை நடைபெற்றது. திருவிழா கொடியேற்ற விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர். கோவில் செயல் அலுவலர் இளமதி, கோவில் பணியாளர்கள் திருவிழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சோழவந்தான் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சுகாதார பணி, குடிநீர் வசதி, கூடுதல் தெருவிளக்கு ஏற்பாடுகள் சோழவந்தான் பேரூராட்சி சார்பில் செய்திருந்தனர். கொடியேற்றத்தை தொடர்ந்து பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று பால்குடம், அக்னிச்சட்டி, பூக்குழி இறங்குதல் மற்றும் நேர்த்திக்கடன் செலுத்துபவர்கள் காப்பு கட்டினார்கள். திண்டிவனம் பூதேரி அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன், அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய கூழ்வார்த்தல் திருவிழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பூதேரி ஸ்ரீ பொன்னியம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய 9/6/2024 அன்று காப்பு கட்டும் வைபோகத்துடன் விழா துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான கூழ்வார்த்தல் திருவிழா இன்று காலை குளக்கரை சென்று கரகம் ஜோடித்து கிராம வீதி வழியாக ஊர்வலம் நடைபெற்றது. மேலும் ஊர்வலத்தில் திரளான பெண்கள் கூழ்குடங்களை சுமந்தபடி கோவிலை வந்தடைந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயங்களில் கூழ்வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் அக்னிச்சட்டி ஏந்தி கிராமம் முழுவதும் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.